சனி எந்த பாவங்களுக்கு வர்றார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது சனி வந்து லக்ன பாவத்துக்கு வர்றார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, எந்த வித அவமானங்களும் உங்களுக்கு வரவே வராது. இப்போ நீங்கள் இந்த மாதிரி கோயிலை சுத்தம் பண்ணுறீங்க, ஒரு மருத்துவமனையை சுத்தம் பண்ணுறீங்க, ஒரு அநாத விடுதிக்கு போய் அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் குளிக்க வச்சு ஒரு புது துணி வாங்கி அவங்களுக்கு போட்டு விடுறீங்க, அந்த விடுதியை வந்து கொஞ்சம் சுத்தம் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா வச்சுக்கோங்க. பணம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பணம் கிடையாது. இதில் நல்லா யோசிச்சுக்கோங்க. நீங்கள் போய் அங்கே ஒரு 10,000 ரூபாய் நான் கொடுக்குறேன், நீங்கள் உங்கள் இடத்தையெல்லாம் சுத்தம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னால் அது குருவோட தான் போயிடும். ஓகேங்களா? பணம் அப்படின்றது குருவோடது. அதனால் பணம் கொடுத்து உதவுனா குரு தான் உங்களுக்கு. அதுக்கு குரு என்ன செய்யணுமோ செய்வார். அது அப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம குருவை பற்றி பார்க்கும்போது. இப்போது நம்ம சனி என்னென்னா, நீங்கள் இறங்கி நீங்கள் உங்கள் கையில் அந்த விளக்குமாறு எடுத்துகிட்டு நீங்கள் சுத்தம் பண்ணணும். நீங்கள் அந்த தொடப்பு குச்சி எடுத்து தண்ணி ஊற்றி கழுவி நீங்கள் சுத்தம் பண்ணீங்க அப்படின்னா சனி வந்து சந்தோஷம் ஆகி உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வார்.